கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாகம் தேவையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. நம்முடைய சரீரத்தில் ஒரு தாகத்தை உணரும் பொழுது நாம் வேக வேகமாய் சென்று தண்ணீரை பருகுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டிருக்கும் பொழுது 5வது வார்த்தையாக அவர் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று. இந்த தாகத்திற்கு ஒருவரும் விதிவிலக்கு அல்லவே அல்ல. அது சரீரத்திலோ ஆத்மாவிலோ ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு தேவையை அது உணரச் செய்கின்றதான ஒரு உணர்வாக அது நமக்கு இருக்கின்றது. இங்கே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன குறிப்பிடுகிறார்? என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன், யாரெல்லாம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறார்களோ, நம்பிக்கையாக இருக்கிறார்களோ, என்னை சார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது நான் கட்டாயம் செய்வேன் என்று ஆணித்தரமாக நம்புகின்றார்களோ, அவர்கள் ஒரு காலும் தாகமடையார்கள். அப்படியென்றால் அவர்களுக்கு எந்த விதமான தேவைகளையும் நான் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நான் அனுமதிப்பது இல்லவே இல்லை என்று குறிப்பிடார். அவனுக்கு தாகம் ஏற்படாது. ஏன் தாகம் ஏற்படாது? அவனுக்கு நிறைவானது இருக்கும். எப்பொழுதும் அவன் நிறைவுள்ளவராக காணப்படுவார். குறைவுகள் வரும் பொழுதெல்லாம் அந்த நிறைவு வந்து அவனை நிரப்பிக்கொண்டே இருக்கும். எப்படி அந்த ஏழை விதவை தாயின் வீட்டில் கையில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் காலியான பாத்திரங்கள் வர 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 அதை நிரப்பிக்கொண்டே இருந்ததோ, அதே வண்ணமாக தேவைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் இதோ என்மேல் விசுவாசமாக இருக்கிற அந்த குறிப்பிட்ட மகனுடைய வாழ்க்கையை நான் நிரப்பிக்கொண்டே இருப்பேன். அப்படி நிரப்பிக்கொண்டே இருக்கிறது நிமித்தம் அவன் தாகம் அடையவே மாட்டான். இதற்கு சான்று இருக்கிறதா? ஆம், சான்று இருக்கிறது. இதே தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம், கடவுள் என்னை மேய்க்கிறவராக இருக்கிறார். அவர் மீது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஒரு ஆடுகளை எப்படி ஒரு மேய்ப்பன் பாதுகாத்து அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் திருப்தியாக கொடுக்கின்றாரோ, அதன் மூலமாய் அந்த ஆடுகள் எந்த நேரத்திலும் அது நிறைவுள்ளதாக இருக்கிறதோ, அதே வண்ணமாக நானும் எந்த விதமான குறைவில்லாதவனாக இருப்பேன். காரணம், அவர் என்னை மேய்க்கிறவராக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இதோ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசமாக இருக்கிறபடினால் உனக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. அந்த தாகத்தை தீர்க்கின்ற ஒரு கண்மலையாக, ஜீவ தண்ணீராக, ஜீவ அப்பமாக ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ளாக ஒரு ஜீவ ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றார். அது சரீர பிரகாரமான தேவையாக இருந்தாலும், உள்ளத்தில் மனதளவில் ஏற்படுகிறதான ஏக்கங்களாக இருந்தாலும், எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும், அது கடினமான கண்ணீரின் பாதைகளாக இருந்தாலும், மரணத்தை போன்ற கொடுமையான ஒரு வலி நிறைந்த அது வாழ்க்கையாக இருந்தால் கூட, கடவுளுடைய வல்லமை, கடவுள் கொடுக்கிற ஆறுதல், கடவுள் கொடுக்கிறதான சமாதானம் நம்மை நிரப்பும். அப்பொழுது எந்த விதமான தாகமோ, எந்த விதமான ஏக்கமோ, எந்த விதமான இல்லையே என்கிறதான உணர்வோ இல்லாதபடி நிறைவாய் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.
ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம், தாகம் தீர்க்கிறவராக எங்களோடு இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர் நானே, ஜீவ அப்பம் நானே என்று எங்கள் பசி தீர்க்கிறவராக, எங்கள் தாகம் தீர்க்கிறவராய் எங்களுக்குள்ளாய் என் ஆண்டவர் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறையா, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த உலகத்திலே ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.